பேச்சாளர் திரு ராம்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டீங்க பெண்கள் பக்கமே தீர்ப்பு கொடுத்துடலாமான்னு சொல்லி. நானும் உங்களுடைய டயத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஜனங்களுடைய டயத்தையும் வேஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு என்ன பேசுகிறதுன்றதும் மறந்துச்சு. ஏன்னா எதிரடியில் இருக்கக்கூடிய 2 பேரும் அவ்வளோ ஒரு சூப்பராக பேசிட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் 3 பேருமே நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு நாங்கள் என்ன கூமுட்டிங்களா? உண்மையான ஆன்மீக பக்தி உள்ள ஆண்கள் நாங்கள். என்றும் உள்ள தென்தமிழ் என்று கம்மனம் உன்னை கூறிவிட்டான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி என்று பாரதியும் உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா? அன்னை தமிழே, ஆவில் கலந்தவளே, என்னுள் வளர்ப்பவளே, என்னை வளர்த்தவளே, தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம். முத்தமிழ் கோட்டையிலே என்றமிழை கொடியேற்றி, முத்தமிழ் கோட்டையிலே என்றமிழ் கொடியேற்றி, அந்நியர்கள் நடுநடுங்க, அந்நிய மொழி கிடுகிடுங்க. வந்தால் அவ்வை நிமிர்ந்த மேனியோடும் எழுத்தாணியோடும், அந்த அவ்வை வாழ்ந்த பூமியிலே சொக்க வைக்கும் சொல்லலுக்கும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேராற்றல் கொண்டே நாக்கிற்கு சலங்கை கட்டி நாட்டியமாடும் நமிதாவையே நடனமாட வைத்த நடுவர் அவர்களே என் முதற்கண் வணக்கம். நடுவர்களே, நான் எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க 3 பேர்கிட்ட மட்டும் கேட்கிறேன். வெள்ளிக்கு அடுத்தது என்ன? சத்தமா சொல்லுங்க. அவங்க 3 பேரே ஒத்துக்கினாங்க சனியனுங்க. ஆமா நடுவர்களே, இந்த அற்புதமான தென்கரைக்கோட்டை கிராமத்திலே ஒரு மிகவும் சிறப்பாக பேசிட்டு போகல, உருட்டிட்டு போயிருக்காங்க அந்த 2 பேரும். இந்த தென்கரைக்கோட்டை கிராமத்திலே அருள்மிகு கல்யாண ராமர் எழுந்திருக்கிறார். அந்த பெருமானை வணங்கி ஒரு பாடலோடு நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஏடுகுண்டவாடா வெங்கடரமணா கோவிந்தா. நீங்களும் சத்தமா சொல்லலாம். எதுக்காக உங்களை சொல்றேன்னா, ஒரு வாட்டி மனசார அந்த பெருமாளை நினைச்சு கோவிந்தான்னு சொன்னோம்னா 108 அஷ்டமேத யாகம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்குமா, அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏடுகுண்டரமணா வெங்கடரமணா கோவிந்தா. விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்கா. அண்ணே கொஞ்சம் மைக்க ஒரு காதண்ணா, ஏன்னா அந்த அம்மா ஏதோ சொல்லிச்சு காதல, மைக் கொஞ்சம் ஒரு காதல. விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்க, ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்க. விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஹரிஹரி விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்க, ஹரிஹரி விட்டல பாண்டுரங்க. விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்க. விட்டல விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்க. விட்டல விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்க. ஏடுகுண்டரமணா வெங்கடரமணா கோவிந்தா. சொல்ல சொல்ல தித்துக்குமே கோவிந்தனின் நாமரசம். சொல்ல சொல்ல தித்துக்குமே கோவிந்தனின் தாமரங்கம். சொல்ல சொல்ல தித்துக்குமே கோவிந்தனின் நாமரசம். சொல்ல சொல்ல தித்துக்குமே கோவிந்தனின் நாமரசம். பாட பாட தித்திக்குமே பாண்டுரங்கன் நாமரசம். பாட பாட தித்திக்குமே பாண்டுரங்கனின் நாமரசம். விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஜெய் விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஹரிஹரி விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஹரிஹரி விட்டல பாண்டுரங்கா. விட்டல 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 விட்டல பாண்டுரங்கா. ஏடுகுண்டவாடா வெங்கடரமணா கோவிந்தா. இதுலயே தெரிஞ்சுக்கோங்க நடுவர்களே, எங்க ஆண்கள் மட்டும்தான் இறைபக்தியில கோவிந்தா சொன்னாங்க, ஒரு பொம்பளை கூட சொல்லல. சரி, இருந்தாலும் நாங்க பொம்பளை ஏளனமா நினைக்க மாட்டோம். பெண் தெய்வத்தையும் நாங்க பாடக்கூடிய பக்தி வாய்ந்த ஆண்கள் தான் நாங்க 3 பேரும். ஆட்டிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா மாரியம்மா. அம்மா தாயே ஓசையிலே இந்நேரமா. ஆடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா மாரியம்மா. ஓசையிலே இந்நேரமா. ஓடிவாரா மாரியம்மா, ஓசையிலே இந்நேரமா.
வேப்பிலையில் வாழ்பவளே வேண்டுவரம் தருபவளே உன்னை நானும் வேண்டி வந்த மாரியம்மா. வேப்பிலையில் வாழ்பவளே வேண்டுவரம் தருபவளே உன்னை நானும் தேடி வந்த மாரியம்மா. உலகாலும் நாயகியே மாரியம்மா, உடனிருந்து வருபவளே காளியம்மா. உலகாலும் நாயகியே மாரியம்மா, உடனிருந்து வருபவளே காளியம்மா. ஆடிவாரா 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 அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா. ஓடிவாரா காளியம்மா, ஓசையிலே இந்நேரமா. இதுலயும் எங்க ஆண்கள் தான் கை தட்டினாங்க. இந்த 2 பாட்டிலேயே நீங்க நீதி எங்க பக்கம் தான் தவிரணும். நடுவர்களே, ஒண்ணல்ல, அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இறைப்பணி என்பது 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களாலும் சித்தர்களாலும் என்றென்றும் செய்யக்கூடிய பணிதான் இறைப்பணி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது கூட பரவாயில்ல. செல்வ பூங்கதை அம்மா அவ்வளவு இதாக உளறிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? எங்க தேவந்தன் சார் இந்த ஊர்ல சாமி கும்பிட வரல, சொப்பன சுந்தரியை பார்க்க வந்தாங்கன்னு. சரிம்மா, அவர் சொப்பன சுந்தரி பார்க்க வந்தாரு. நீ சாமி தானே கும்பிட வந்த, நீ ஏன் அவர் எதை பார்த்தாருன்னு பார்க்க வந்த? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இது கூட பரவாயில்ல. அவர் என்ன ஒன்று சொன்னாங்க, கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் எங்கள் வயிற்று கருவறையில் இருக்கக்கூடிய நாங்களும் தெய்வம்னு சொல்லி தன்னை பீத்திக்கின்னு போனாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சம்பவம். அவங்க வீட்டுக்காரர் அடிக்கடிட்ட புலம்புவார். அவங்க வீட்டுக்காரரும் அந்த அம்மாவும் ஒரு பஸ்ஸில் போகிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் உண்மையிலேயே நல்ல மனுஷங்க. இந்த அம்மா வச்சு வளரும், அந்த ஆள் வாயை திறந்து பேச மாட்டார். அப்போ ஒரு நல்ல ஒரு வயசானன்னு சொல்லக்கூடாது, ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்ணு பஸ்ஸில் ஏறுறாங்க. பாவம் அந்த அம்மாவை 40 வயசு ஆகுது, கர்ப்பிணியாக வேற இருக்காங்க, பாவம்னு சொல்லி இந்த அம்மாவும் இவர் ஒரே சீட்டில் இருந்தார். அவர் பாவம் உட்காரட்டுமேன்னு சொல்லி எந்திரிச்சு கொஞ்சம் இடம் கொடுத்தாரு. உடனே அந்த அம்மா அவர் சட்டை பிடிச்சி உட்காரச்சு, நீ என்னத்துக்கு அந்த பொம்பளைக்கு இடம் கொடுக்குற? அவளுக்கு உனக்கு எதோ சம்மந்தமா? ஏன் நீ யாரும் அடுத்து சாப்பிட வேறதா? இது கருவறை தெய்வமா? இது கூட பரவாயில்ல. அப்போ என்ன சார், ஆண்டாள் பரசுரத்தை நாங்கள் மார்கழி மாதம்னா பாடுறோம். உண்மைதாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆண்டாளினுடைய பரசுரத்தை மார்கழி மாதம்னா நீங்கள் பாடுறீங்க. அந்த ஆண்டாளை உருவாக்கியது யார்? பெரியார்வாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண். இது நீங்கள் மறுக்க முடியாது. இது கூட பரவாயில்ல. அப்புறம் என்ன சொன்னாங்க, காக்கா தேசிய பறவையா? மயில் தான் நாங்கள் தேசிய பறவையாக வச்சுருக்கோம். உண்மைதாம்மா. ஏன் மயிலை தேசிய பறவையாக வச்சுருக்காங்க? முருகபெருமானினுடைய வாகனம் மயில். இது கூட பரவாயில்ல. மயில் தேசிய பறவைன்னு யார் அறிவிச்சது? 1963 ஆண்டுகளிலே அப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு முருகன் மீது கொண்ட பக்தினால் அவருடைய வாகனத்தையே தேசிய பறவை என்று அறிவித்தார். இதுதான் இறைவனுடைய பக்திக்கு ஒரு ஆண். இது கூட பரவாயில்ல. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் காரில் வரும்போது சினிமா பாட்டு கேட்டு வந்தோம், இங்கே பட்டையை பூசிட்டு வந்தாங்க. உண்மைதாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். காரில் வரும்போது சினிமா பாட்டு போட்டது உண்மைதான். காரு ஓட்டுனது நான், பாட்டு போட்டது அந்த அம்மா. இங்கே அப்படியே மாற்றி சொல்லிச்சு. சரி, இப்போ அந்த கோவிலில் போய் பட்டையை போட்டீங்க. உண்மைதாங்க. பக்தியோடு இருக்கக்கூடிய ஆண்கள் சிவன் கோயிலில் போய் பட்டை போடுவாங்க. என்ன ஐயா சொல்கிறது? ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, ஆண்கள் எப்பயுமே சாமியை நோக்கி தான் போவோம், பெண்கள் எப்பயுமே சாமியாரை நோக்கி தான் போவீங்க. ஆமாம், ஒரு உண்மை சம்பவம். நம்மள மாதிரி ஒரு ஆண்கள் பக்தியோட இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் தொந்தரவுன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு தியானம் பண்றாரு. செல்வ பூங்கதை மாதிரி ஒரு பொம்பளை போய் அந்த சாமியார்கிட்ட என்ன போய் கேட்கணும்? அவரு கண்ணை மூடி தியானம் பண்றாரு. அவர்கிட்ட போய், கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. இது இறையவரா? சொல்லுங்க நடுவர்களே, இது கூட பரவாயில்ல. அப்புறம் இன்னும் என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ரொம்ப டூ மச். சரி, அப்புறம் என்ன சொன்னாங்க? என்னுடைய சகோதரி சரஸ்வதி அம்மா இங்க வந்தாங்க. சொல்லும்போது முனியப்பன் வந்தாரு, இந்த பெல்லை பார்த்தாரு, இந்த பெல்லை விற்றா எவ்வளோ போகும்னு பார்த்தாரு. உண்மைதான், பார்த்தாரு. பெல்லு விற்றா எவ்வளோ போகும்னு கேட்டாரு. எதுக்காக? தர்மகர்தாக்கு தெரியும், இந்த பெல்லுக்கு பதிலாக புது பெல் நாங்கள் வாங்கி தரோம்னு சொன்னாங்க. அதை அப்படியே இங்கே மாற்றி பேசணும்னா என்ன வேணாலும் பேசுவீங்களாமா? இது கூட பரவாயில்லங்க. பெண்கள் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறோம். ஏன் சந்தோஷப்பட மாட்டோம்? ஒன்றுங்க நடுவில் இந்த ஊர்கவுண்டரு இந்த கோயில் அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அழகா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு, கண்ணாடி போட்டு காமராஜர் மாதிரி. அவர் வரும்போது சொன்னாரு, ஒன்றும் இல்லைங்க ஐயா, நீங்கள் ஆண்களை பற்றி பேசுறீங்க, என்னுடைய மன வருத்தத்தை உங்ககிட்ட சொல்கிறேன்னாரு. இன்னும் வயசுல பெரியவர் நம்ம கிட்ட புலம்புறாரு. என்னடா என்ன நான் கேட்டேன். சொன்னாரு. அவர் கேளுங்க, வெள்ளை சட்டை போட்டுங்கிறவர் போய் சொல்ல மாட்டாரு. அவர் கவுண்டர் வேற.
வந்து சொன்னாரு. என்னடா நானும் கேட்கும்போது அப்பதான் புரிஞ்சு ஒன்றும் இல்லைங்க. கோவில் பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சரி தன்னுடைய பொண்டாட்டி வீட்டில் கஷ்டப்படுற பாவம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு முழம் மல்லிகைப்பூ ஒரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. உடனே அந்த அம்மா வாங்கி தலையை வைக்கக்கூடாதா? என்னங்க இன்னைக்கு பண்டிகை நாள் சாமி கேட்க சாமந்தி பூ வாங்கினோன்னா மல்லிகைப்பூ வாங்கினோங்கிற போய் சாமந்தி பூ வாங்கினாரு. ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரியில் எங்கே போய் சாமந்தி பூ திருட்டு வர பாவம். சரி அடுத்த நாள் காலையில் சரி பாவம் நேற்றே சாமந்தி பூ கேட்டாருன்னு சொல்லி நேற்றே இப்போ அடுத்த நாள் ஒரு மூலம் சாமந்தி பூ சாமி கேட்குறது வாங்கி போய் கொடுத்தாரு. உடனே என்னங்க இன்னைக்கு விசேஷமான நாள் நான் தலை கேட்கறதுக்கு மல்லிப்பூ வாங்கினாலும் சாமந்தி பூ வாங்கினால என்ன மனுஷன் நீ என்னாரு? அவர் அதுலேயே இன்னைக்கு வாழ்க்கை போயிடுச்சு பாவம். மறுபடியும் சரி 3ஆவது நாள் என்ன பண்ணாரு? இவன் எதை சொன்னாலும் குறையா சொல்றா. சரி சாமந்தி பூ ஒரு மூலமும் மல்லிகைப்பூ ஒரு மூலம் வாங்கி போய் கொடுத்தாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன நீ 3 நாளாக அந்த பொம்பளை கடையிலேயே பூ வாங்குற, அவளுக்கு சம்மந்தம் இது இந்த ஊரை விட்டு நம்ம வெளியே போனோம். இது கூட நடுவர் அவர்களே, நாயன்மார்களில் 63, அந்த 63ல் 61 ஆண்கள், 3 மட்டும்தான் பெண்கள். 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்கள் ஆண்கள், ஒரு பெண், ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் பெண். 18 சித்தர்களும் 18 ஆண்கள். ஏன் தெரியுமா? சித்தர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் மட்டும்தான். நடுவர்களே, எண்ணிக்கையில் உயர்ந்தவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல, உயர்ந்த எண்ணத்திலும் இருப்பவர்கள் ஆண்கள் என்று இறைவனே சொல்லியிருக்கிறார். இவன் இந்த அம்மா வந்து போகும்போது நாங்கள் கஷ்டப்படுறோம், வீட்டில் அதை செய்கிறோம். உண்மைதாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். உண்மையிலேயே உலகத்திலேயே பெண்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை. பெண்களை மாதிரி வேலை செய்கிறவங்க யாருமே இல்லை. என்ன வேலை தெரியுமா? 100 நாள் ஏறி வேலை. இது உங்களுக்கே தெரியும். அப்புறம் நடுவர்களே, நீங்க சொன்னீங்க சிவபெருமான் சோதனை செய்தும் பக்தர்களிடம் சோதனை செய்யும் பொழுது கண்ணப்பனார் 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் கண்ணப்பனார் தன்னுடைய கண்ணையே எடுத்து இறைவனிடம் கொடுத்தார். உண்மைதான். கண்ணப்பனார் தன்னுடைய உறுப்பையே இறைவனிடம் சிவபெருமானிடம் கொடுத்ததால் தான் இறைவனுக்கே இறையருள் வந்தது. அதற்கு காரணம் கண்ணப்பனாயினார். இதை நீங்கள் மறுக்க முடியாது. இது கூட பரவாயில்ல. செல்வ பொங்கலை கண்ணு கேட்டால் கொடுப்பாங்களாங்க? அவங்க புருஷன் கேட்டாலே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அம்மா கண்ணு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? அந்த அம்மா தினமும் ஜன்னல் எட்டி பார்க்கும், பக்கத்து வீட்டில் என்ன சண்டை நடக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கண்ணில் பார்க்கலாம். அந்த அம்மாவுக்கு தூக்கமே வராது. ஏன்னா இது ஏன்னா வீட்டுக்கார் புலம்புறாங்க, ராத்திரி என்ன ஃபோன் பண்ணுவார் மனுஷன். இது கூட பரவாயில்ல. நடுவர்களே, அந்த பாட்டை பாடுங்க. எந்த பாட்டு? அந்த பாட்டு தாங்க. அந்த பாட்டுன்னா சரி, அது கூட தெரியல, அதை எடுங்க. அதுதான் எடுங்க. அது இல்லைங்க, அதை எடுங்க. அதுவும் இல்லை, அதை எடுங்க. என்னங்க நடுவர்களே போட்ட கேள்வி கேட்கிறேன். ஐ டோன்ட் நோ என்ன நடுவர்கிட்ட தான் கேள்வி கேட்க கூடாது. நீங்களும் தெரிந்தானுங்க. என்னங்க ஒரு ஆம்பளை பப்ளிக்ஸ் மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்து ஏங்க நான் பாடும்போதே அவங்க கையும் தட்டல, இறைவனையும் கும்பிடலாம். அதனால வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது. சரி, நீங்க சொல்லுங்க. ஐ டோன்ட் நோன்னா என்ன? எனக்கு தெரியாம இதுக்கு நடுவரா உட்காந்துக்கிறீங்க? சரி, எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்க நடுவரா உட்காந்துருக்கிறேன். நீ ஐ டோன்ட் நோன்றதுனால தான் நீ அங்க உட்காந்துருக்கிற. வரும்போது அதை பார்த்தீங்கல்ல, அதை சொல்லுங்க. அதை தான் பார்த்தீங்கல்ல. டென்ஷன் வருதா? பிபி வருதா? கோபம் வருதா? இப்படிதான் ஒவ்வொரு ஆம்பளைங்களும் வீட்டில் சமாளிச்சு. ஏங்க ஒன்றும் இல்லைங்க. இங்கே நாங்கள் பட்டிமன்றத்துக்கு கோயிலுக்கு வந்துட்டு பின்னாடி நாங்கள் 3 பேர் ஏதோ ஆம்பளைங்க பாவம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தனியாக போனோம். வெளியே கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அந்த ஆஞ்சநேயர் இருந்தார், அவர் கும்பல போகலாம். தேவேந்திரன் சார் கூப்பிட்டா நாங்கள் போனோம். உடனே அவங்க கூட்டமாக போனேன். ஏங்க அதை வாங்கினு வாங்க அப்படின்னு சொல்லி போன டப்புக்குன்னு வச்சுட்டாங்க. அவர் சார் இந்த அம்மா ஃபோனை போட்டு அதை வாங்கினு வாங்க, நாங்கள் ஆஞ்சநேயர் கும்பிட்டுருக்குறோம், நாங்கள் 2 பேர் கும்பிட்டுக்கிறோம். அவர் புலம்புறாரு. அந்த அம்மா அதை வாங்கினு வாங்கன்னு சொன்னாங்களே, எதை வாங்கிட்டு வருது? நல்லா சாமி கும்பிட்டு இருக்கக்கூடிய மனுஷன் அதை வாங்கினுவான்னு குழப்பி விட்டு சொல்லும் போக எத்தனை ஒரு பக்திக்கு எடுத்து விட்டீங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க நடுவர்களே, நாங்களாம் உண்மையிலே பாவப்பட்டங்க. இது கூட பரவாயில்ல. நடுவர்களே, இந்த விழா குழு, இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சது யாரு? ஆண்கள். இந்த செட்டு பண்ற தம்பி அது யாரு? ஆண். இந்த லைட்டு போட்டது ஆண். இந்த கோவிலுக்கு தேர் இழுக்கிறது ஆண். இது கூட பரவாயில்ல. இங்க பேசக்கூடிய உங்களை கூட்டு வந்து கார்ல, அதுவும் ஒரு நான் தான். ஆமா, இது கூட நடுவர்களே, இந்த கோவில் பெண்கள்லாம் நிறைய கார் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க தம்பி. உலகத்திலேயே வாயில ஓட்டுறதுக்கு பேட்ச் வாங்கக்கூடிய ஒரு மனிதர்கள் பெண்கள் தான். நடுவர்களே, இது கூட பரவாயில்ல. கோவில் கும்பாபிஷேகத்துல யாகம் வளர்க்கும் தெரியுமா?
அப்ப அந்த யாகசாலையில அந்த 4 வேதத்தையும் ஓதக்கூடியவங்களும் ஆண்கள் தான். ஏன் தெரியுமா பெண்களை ஓதுறதில்ல? ஆனா அந்த யாகசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பெண்களை கூப்பிட்டு மங்களகரமா விளக்கையும் கற்பூரையும் பத்த வைப்போம். ஏன் தெரியுமா? யாகசாலையை நடத்துறது வேணுங்களா பெண்களா இருக்கலாம். அந்த யாகத்துல இருந்து உதிச்சவளே வந்து ஒரு பெண் தான், ஆண்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த யாகத்துல இருந்து உதிச்சவளே ஒரு பெண் தான்றதை நீங்க மறக்க கூடாது. இதுல இருந்து நடுவரே சொல்லிட்டாங்க, ஒரு பெண் தெய்வத்தையும் யாகத்தால் வழிபடக்கூடியவர்கள் ஆண்கள் தான். சரி, அது யாகசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்களை கூப்பிட்டு ஏன் நம்ம விளக்கு ஏற்ற வைக்கிறோம், கற்பூரத்தை ஏற்ற வைக்கிறோம்? ஏன் தெரியுமா? பெண்களுக்கு என்னைக்குமே பத்த வைக்க தான் தெரியும், அணைக்க தெரியாது. ஆமா நடுவர்களே, ஒண்ணு இல்லைங்க, செல்வ பூங்கதை அம்மாவும் சொன்னாங்க, தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்கு கோட்டையை கட்டினார். மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு 17 கோபுரங்களோடு பாண்டிய மன்னன் கோவிலை கட்டினார். அது மட்டும் இல்ல, மருது சகோதரர்கள் காளையார் கோவில்களை கோபுரங்களோடு காளையார் கோவில்களை கட்டினார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களையும் ஆண்கள் தான் கோபுரத்தோடு எழுப்பினார்கள். நீங்க ஒரு கோயிலா எழுப்பினீங்களா? நீங்க எழுப்பலாம் கொடுக்க பரவாயில்ல, குடும்பத்துல பிரச்சனை எழுப்பாம இருந்தா பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கும். ஆமா, தனமா சொல்லிச்சு, நான் வந்து விரதம் இருந்தேன். ஏமா விரதம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே விரதங்களிலே உன்னதமான விரதம் எது தெரியுமா? நாங்கள் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுருக்கோம். ஆமாம், அந்த மாலை போடுறதுல கூட நான் ஏன் உங்களை துண்டு எடுத்து கொடுக்குறோம், பூஜைகளில் உங்களை இடையில சேர்த்துக்கிறேன் தெரியுமா? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை கூட நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் வாவரை தொழுது ஐயனின் அருள்மறை ஏறிடுவாய் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நடுவர்களே, இறுதியாக ஒன்றே ஒன்று முடித்துவிட்டு நிறைவு செய்கிறேன். நடுவர்களே, ஒரு உண்மை சம்பவம். அன்றைய காலத்திலே ஹார்மோனிய சாணக்கியன் என்று சொல்லக்கூடிய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த டி.எம். காதர் பாஷா என்கிற கலைஞன் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள்? டி.எம். காதர் பாஷா அவர்களை தூக்கிலிடுவதற்கு முன்பு சிறைத்துறை சார்ந்த அலுவலர்கள் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது காதர் பாஷா அவர்கள் சொல்கிறார், நான் ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும், ஹார்மோனியத்தில் முருகபெருமானை பற்றி நான் பாட வேண்டும் என்கிறார். உடனே சிறைத்துறை அதிகாரிகள், யாரங்கே அவர்களுக்கு ஒரு ஹார்மோனி பெட்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்து காதர் பாஷா ஐயா அவர்கள் தன்னுடைய 5 விரல்களையும் கட்டையினால் வைத்து பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாட்டு தெரியுமா பாடுகிறாரு? சுருளி மலை மீதில் மேவும் சீலா, சுருளி மலை மீதில் மேவும் சீலா, உன்னை தோத்திருத்தேன் நாங்கள் சுப்பிரமணிய பாலா, உன்னை தோர்த்தெடுத்தேன் நாங்கள் சுப்பிரமணிய பாலா, பசுந்தோகை மயில் மீதில் ஏறி, பசுந்தோகை மயில் மீது ஏறி அங்கு காத்திருக்கும் எங்கள் வடிவேலா, அங்கு காத்திருக்கும் எங்கள் வடிவேலா, சுருளி மலை மீதில் மேவும் சீலா. இப்படி பாடிக்கென்று போயிட்ட பிறகு தூக்கில் விடப்பட வேண்டிய நேரமும் முடிந்துவிட்டது. உண்மையிலே சிறைத்துறையில் ஒரு நீதி இருக்கிறது. தூக்கில் இடப்பட ஏதோ ஒரு காரணத்திற்காக தூக்கில் இடப்பட வேண்டிய நேரம் முடிந்துவிட்டால் மறுநாள் நீதிபதியிடம் மறு உத்தரவுக்காக அந்த கைதியை ஆஜர்படுத்தி மறு உத்தரவு பெற்ற பின்னர்தான் மற்றொரு நாள் தூக்கிலிட வேண்டும். அதற்காக நீதிபதியிடம் காதர் பாஷா அவர்களை அழைத்து செல்கிறார்கள். நீதிபதி அவர்கள் கேட்கிறார். நீதிபதி அவர்கள் நம்ம நடுவரை போல நீதியை வழங்கக்கூடிய நீதிபதி அவர்கள். ஆமா, தீர்ப்பில் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. அப்போ நீதிபதி அவர்கள் ஏன் இவர்களை காதர் பாஷா அவர்களை நேற்று தூக்கிலிடப்படவில்லை என்று கேட்கிறார் சிறைத்துறை அதிகாரிகளிடமிருந்து. அப்போ சிறைத்துறை அதிகாரிகள் சொல்கிறார், ஐயா அவர் பாடிட்டாருங்க, அவர் பாடினாரு, அதில் நாங்கள் எல்லாருமே மயங்கி மூழ்கிட்டோம், அதனால டைம் முடிஞ்சிச்சுனார். என்னப்பா அது, சிறைத்துறை அதிகாரிலேயே பாட வைக்கிற அளவுக்கு அப்புறம் என்ன பாட்டு பாடினா
அவனை பாட சொல்றாரு. மறுபடியும் காதர் பாஷா இவர்கள் தன்னுடைய 5 விரல்களை ஹார்மோனிய பெட்டியின் கட்டையின் மீது வைத்து மறுபடியும் பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாட்டு? சுருளி மலை மீதில் மேவும் ஷீலா அப்படி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு பசுந்தோகை மயில் மீதில் ஏறி காத்திருக்கும் ஐயான்னு சொல்லி நீதிபதியை பார்த்து அவர் பாடுறாரு. நீதிபதியே நீதி கொடுக்கக்கூடிய நேரமே முடிஞ்சிருச்சு. நீதிபதி ஐயா அவர்கள் கண்ணீர் மலக அழுது அந்த காதர் பாஷா அவர்களிடம் பார்த்து பேனாவை எடுத்துக்கொண்டு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எப்பேற்பட்ட மனிதர்களை இறைவனை பற்றி பாடி அவர்களை கண்ணீரில் மூழ்கி வைக்கக்கூடிய காதர் பாஷா அவர்கள் ஒரு தவறும் செய்திருக்க மாட்டார். இவர்களை விடுதலை செய்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார். இதுல இன்னொரு நுட்பம் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த காதர் பாஷா பாடினாரே அவர் ஒரு இஸ்லாமியர். அந்த இடத்துல சிறைத்துறை அதிகாரிகளாக இருந்தவர்கள் தமிழ் தெரியாத கிறிஸ்துவர்கள், அமெரிக்க நாட்டை சேர்ந்த தமிழ் தெரியாத கிறிஸ்துவர்கள். காதர் பாஷா அவர்கள் பாடினாரே அவர்கள் முருகர் பெருமானை பற்றி பாடினார். இது கூட பரவாயில்லை. இது எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? தமிழ் தெரியாத கிறிஸ்துவர்களையும் தன்னுடைய மதம் அறியாமல் அனைத்து மதத்தையும் ஒன்று சேர்த்து முருகப் பெருமானை பற்றி காதர் பாஷா அவர்கள் சமத்துவத்தையும் ஒன்று சேர்த்து முருகப் பெருமானை பற்றி பாடினார்களே, இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனருள் அதிகம் உள்ளவர்கள் ஆண்கள் தான் என்று கூறிக்கொண்டே நடுவர்களே, இந்த சபையிலே கூட ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? இந்த இறைவனின் பற்றி ராமநாமத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அத்துணை ஆண்களும் தன்னுடைய பசியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே நீங்கள் தீர்ப்பு எங்கள் பக்கம் வாங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, இறுதியாக ஒன்று சொல்லிடுறேன். ஐயா ஊர் கவுண்டர் ஐயா கிட்ட நான் கேட்டேன், ஏங்க உங்க ஊர்ல நான் பட்டிமன்றம் பேசுறேன். ஊர் கவுண்டரே விடுற மாதிரி இல்ல, எப்படி கார் வெளியே போக போதே என்ன தெரியல. இல்லப்பா அவர் கேட்டேன், ஏங்க பட்டிமன்றம் பேசுறேன், என்னங்க கொடுக்க போறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா அப்பா ஐயா அவர் சொன்னார் உண்மையிலே 100 வார்த்தை. ஏப்பா உண்மையிலே நீங்க எங்க தென்கரை கோட்டைக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் அங்கே சாப்பாடு போடுறோம், அந்த சாப்பாடோட தட்டை கொடுத்தாலும் நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க, தங்கத்தில் தட்டை கொடுத்தாலும் நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க, என் சொந்தக்கார வெள்ளிக்கடை வச்சுக்கிறேன் அந்த வெள்ளியில தட்டை கொடுத்தாலும் நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க. அதை விட சிறந்த தட்டு தென்கரை கோட்டை மக்களினுடைய கைத்தட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் ஊர்கவுண்டர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி இருப்பேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு தன்னுடைய